வாரிசு படத்துல விஜய் வந்து விஜய் ராஜேந்திரன்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல விஜய் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாரு. நம்ம டிராவல் பண்ணும்போது கூட நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா தான் "வா தலைவா வா" சாங்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் போவாரு. அதே மாதிரி அங்க ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வாரிசு படத்துல அப்பாவுடைய தயவு இல்லாம விஜய் வந்து சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அதனால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ப்ரோகிராம்ல ஆங்கர் வந்து விஜய் ராஜேந்திரன் சொல்லும்போது கூட, நீங்க என்ன விஜய்ன்னே சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல ரிப்போர்ட்டர்ல ஒருத்தர் வந்து நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறிடும். ஒருவேளை சென்னையில இருந்து வந்ததுனால அப்பாவ பத்தி தெரிஞ்சிருந்திருக்கலாம் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அத கனெக்ட் பண்ற விதமா சென்னையில இருந்து வந்த ரிப்போர்ட்டரும் ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனி உங்களுடைய கம்பெனி தான். ஏன் உங்க அப்பா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாரு. அதே மாதிரி விஜய் வந்து பெரிய காலேஜ்ல பிசினஸ் மேனேஜ்மென்ட் படிச்ச மாதிரி ராஜேந்திரன் வந்து இந்த ஒரு சீன்ல சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு விஜய் வந்து நான் ஸ்காலர்ஷிப்ல தான் காலேஜ் படிச்ச மாதிரியும், சொந்தமா தனியா நின்னு தன்ன நம்பி யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா மட்டும் அந்த பணத்த வச்சு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சிருப்பாரு. ஸோ இது மூலமா தனித்துவமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மூவி ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.